கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவனத்திலே தூங்கும் முன்பாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கேளுங்கள். 25ஆம் சங்கீதம் 17, 18 ஆகிய வசனங்களிலே, என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது, என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும், என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களெல்லாம் மன்னித்தருளும். இந்த இரவு நேரத்திலே ஒரு சின்ன வேத பகுதி, அதுல ஒரு ஆழமான சத்தியம் இருக்கு. என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. சும்மா நார்மலா ஒரு 4 பேர் உட்கார்ந்து பேசும்போது எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் நிறைய வேதனையான காரியத்தை தெரிவிப்பார்கள். இப்ப நாட்டில் பெட்ரோல், கேஸு தட்டுப்பாடு, லாக்டவுன், பிரச்சனை, நிம்மதி இல்லை, கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் போயிட்டே இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியல, சமாதானம் இல்லை, நினைச்சபடி நடக்க மாட்டுக்கு, தோல்வி, இப்படியே ஒரு பெரிய ஒரு பட்டியல் போயிட்டு இருக்கும். அப்புறம் வீட்டில் தட்டுப்பாடு, குறைகள், குடும்பத்துக்குள்ள சமாதானம் இல்லாத காரியங்கள். 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த 4 பேருக்குள்ள ஒற்றுமை இருக்காது. இப்படியே நிறைய ஒரு பெரிய ஒரு பட்டியல் போட்டு போயிட்டு இருக்கும். பிள்ளைகள் பார்த்தா சொன்னா கேட்க மாட்டாங்க, அப்படின்னு சில வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க. என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. அப்ப இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ முதல்ல என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, உங்க இருதயத்துக்குள்ள, இப்ப நான் பேசுறேன்னா என் இருதயத்துக்குள்ள வேதனை இருக்கா, வியாகுலம் இருக்கா, அது அதிகமா இருக்கா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வியாகுலம் இருக்கும்போது நைட்டு படுத்தா ஒரு நிம்மதியான தூக்கம் வராது. ஏன்னா இப்ப நிறைய குடும்பத்துல நைட்டு படுத்தா ஒரு வேற வழியே இல்லாம நல்ல தூக்கம் வந்ததுக்கப்புறம் தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு நார்மலான தூக்கம் இருக்காது. தூக்கம் வர்றது வரையும் நல்ல செல்போனு எதையாவது கையில் எடுத்து பார்த்துட்டு அப்படியே நேரத்தை ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு தனி ஜெபம் இருக்காது, கையில் மணிக்கணக்கா பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, வேதத்தை தியானிக்க மாட்டாங்க, செல்ஃபோனை உட்காந்து பல மணி நேரம் பார்த்துட்டு இருப்பாங்க. கேட்டால் நிம்மதி இல்லை பிரதர் அப்படிம்பாங்க. என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. அப்போ சப்ஜெக்ட் இதுதான். ஒரு குடும்பத்தில் உள்ள காரியங்கள் தான், வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் தான், தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய காரியங்கள் கூட இருக்கிறதுல. இப்போ பிஸ்னஸில் நிறைய இடத்துல ஸ்டக் ஆகுது, ஹோட்டலில் இன்னும் பெரிய பெரிய இடத்துலலாம் நிறைய தட்டுப்பாடு வருது, நஷ்டம் வருது, இழப்பு வருது. என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. சில இடத்துலலாம் வேலை இல்லை, வீட்டுக்கு போயிட்டோம் சொல்லி அனுப்பியாச்சு, சம்பளம் வீட்டுக்கு வரல, வேலை இல்லை, பொருள்கள் ரேட் கூடுது. அப்போ சில வீட்டில் நிறைய தேவைகள் உண்டு, வீட்டு வாடகை கூடுது, செலவுகள் கூடுது, தேவைகள் அதிகமாக இருக்குது, ஆனால் வருமானமோ இல்லை. அப்போ அப்படிப்பட்ட குடும்பம் யாராவது இந்த செய்தி கேட்டால் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, என் வாழ்க்கையில் குறைவு வர்றதுக்கு காரணம் என்ன? நான் தேவனை எந்த அளவுக்கு நான் தேடி இருக்கேன், தேவனை விட்டு எந்த அளவுக்கு நான் தூரமாக போயிருக்கேன், என் இருதயத்துக்குள்ளே ஏதாவது கேடான காரியம் இருக்கா, ஒரு பொல்லாத காரியம் இருக்கா, ஒரு தந்திரமான காரியம் இருக்கா, வஞ்சிக்கிற காரியம் இருக்கா? ஏன்னா இப்போ அவங்களே ஏமாத்திக்கிடுறாங்க. நான் நல்லவன் தான், நான் 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 நான்
நான் பர்ஃபெக்ட் நான் பர்ஃபெக்ட் இல்லை, அவங்களே ஏமாற்றிக்கிடுவாங்க. இப்போ அப்படிப்பட்ட குடும்பம் பெருகி இருக்கு. தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக போகும்போது நம்ம எங்க குறையா இருக்கிறோம், நமக்கும் தேவனுக்கும் நடுவில் என்ன பாவம் இருக்கு, இதை ரொம்ப டீப்பா ஆழமா யோசித்து பார்த்தாச்சு அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையிலே இழந்து போனது எல்லாமே மீட்டு கொள்ளலாம். தேவனுடைய சமூகத்துக்கு போகும்போது மனம் திரும்பி பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணி இனிமேல் இந்த பாவம் பண்ண மாட்டேன். ஏன்னா நிறைய குடும்பத்தில் வாழ்க்கையில் எது அதிகமாக தொடருது அப்படின்னா பாவம். புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, பக்கத்தில் இருக்கு, ரொம்ப தூரத்துலாம் இல்லை. ஒரு மனுஷன் மனம் திரும்பி தேவனை தேடினால் பரலோக ராஜ்யம் பக்கமாக இருக்கு. மனம் திரும்பாமல் துணிகரமா வாழ்ந்துட்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு போனால் அந்நிய அக்கினி தேவனுடைய சமூகத்துக்குள்ள இருக்குமானால் சுட்டெரிக்கப்படும், காணாம போயிடுவாங்க. தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக போகும்போது மனம் திரும்பி என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துக்கு முன்பாக போகும்போது தாழ்த்தி உள்ள போயாச்சு அப்படின்னா அந்த பரலோகத்தினுடைய கிஃப்டை பெற்றுக்கொள்ள முடியும். அதான் சொன்னேன், இந்த செய்தி எல்லாருக்கும் தேவை. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலுமே கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்தவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. எனக்கு சில ஜெப குறிப்பெல்லாம் வரும்போது கையில் பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்க, தேவனை தேட மாட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தா விக்கிர வழிபாட்டில் இருப்பாங்க, ஏதாவது ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க, யார் மேலேயும் நம்பிக்கை வச்சிருப்பாங்க. மனுஷன் எதுல பாதிக்கப்படுறான் அப்படின்னா யாரு மேலேயோ ஒரு நம்பிக்கையை வச்சுட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனை. ஒரு மனுஷன் கையில பைபிள் எடுத்து வாசித்து வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்க, என் வாழ்க்கை இப்படி இல்லையே, எனக்காக தானே இயேசு கிறிஸ்து ஜீவனை தந்தாரு, என் பாவம் மன்னிக்கப்பட்டாதானே என் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், அப்ப நான் கர்த்தருக்குள் எப்படி இருக்கிறேன், இதெல்லாம் ஒரு மனுஷன் யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வளர ஆரம்பிச்சிடும். நிறைய குடும்பத்தில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போய் வீட்டில் கண்ணீர், அழுகை, புலம்பல், வேதனை, இக்கட்டான சூழ்நிலை. யார்கிட்ட போய் சொல்லி புலம்பி தெரியல. சர்ச்சை கூட போயிட்டு வந்துருக்காங்க, ஆனால் நிம்மதி மட்டும் இல்லை. இதுக்கு பின்னாடி என்ன காரணம்? என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. இதுல இன்னும் கூட ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கிறது. இருதயத்துக்குள்ள ஏன் வியாகுலம் வருது அப்படின்னா மனுஷனை நோக்கி பார்க்கும்போது வியாகுலம் வரும். கர்த்தரை நோக்கி பார்த்தால் பிரகாசம். இப்ப கர்த்தரை நோக்கி பார்க்காம மனுஷனை நோக்கி பார்க்கறதுனால வியாகுலம். நிறைய குடும்பத்துல இது ஒரு பெரிய பிரச்சனை. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து கர்த்தர் நம்மளை எப்படி வழி நடத்துறாரோ அப்படி போனால் எந்த ஒரு வியாகுலமும் இல்லை. மனுஷனை நோக்கி பார்க்கும்போது வியாகுலம். மனுஷனை பார்த்தால் கண்ணி வந்துடும். ஏன்னா அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கல, கர்த்தரை விட்டு தள்ளி போய் தான் மனுஷனை நோக்கி பார்க்குறான். மனுஷனை நோக்கி பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வேதனை தான் இருக்கும். இது நிறைய குடும்பத்தில் நடந்துட்டு இருக்கு. அதனால இப்போ எல்லா குடும்பத்திலும் இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம தேவனை தேடுறோமோ அந்த அளவுக்கு நம்ம குடும்பம் ஆசீர்வாதம். எந்த அளவுக்கு கர்த்தரை விட்டு தள்ளி போகிறோமோ அந்த அளவுக்கு வியாகுலம் வந்துடுது. இதுதான் ஒரு முழு பைபிள் வாசிக்கும்போது கண்டுபிடிச்ச காரியங்கள். நம்ம வாழ்க்கையிலே வேதனையான காரியம், மனக்கவலை, கடுந்துயரம், மனவேதனையோடு யாராவது இருந்தால், எனக்கு ரொம்ப மனக்கவலையா இருக்கு பிரதர், நான் என்ன செய்யனே தெரியல பிரதர், என் இருதயத்தின் வியாகுலங்கள் பெருகி இருக்கு,
என் மனக்கவலை அதிகமாயிட்டு, மனவேதனை அதிகமாயிட்டு, என் மனசு ஃபுல்லா ஒரு பாரமா இருக்கு, வெளியே சொல்ல முடியல, நான் யார்கிட்ட போய் சொல்ல. இப்படிப்பட்ட பிரச்சனைகள், இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கா, இருதயம் ஃபுல்லா வேதனையா இருக்கா? என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம் இருக்கு, என்னை நீங்களாக்கி விடும், அதுலேருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். நைட்டு படுத்து தூங்கும்போது புலம்பிக் கொண்டு வேதனையோடும் கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள் நிறைய இருக்கு. சில குடும்பத்தில் உண்மையிலே வேலை பார்த்துட்டு பிஸியாக வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க, அவங்க நைட்டு வேக வேகமாக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க தூங்குறதுக்கு. சில குடும்பத்தில் போதை அடிமை, கஞ்சா புழக்கம், விக்கிர வழிபாடு, மாந்திரிகம், பில்லி சுனியம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் நைட் நேரத்தில் பார்த்தா ஒரே நிம்மதி இல்லாமல் இருக்கும். என் இடுக்கண்களுக்கு, என் துன்பங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். அப்போ இந்த ஜெபம் யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலை இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம எப்படி ஜெபிக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்கலாம். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து, நிறைய குடும்பத்தில் இப்போ என்ன இருக்குன்னா வருத்தம் மட்டும்தான் இருக்கு, வருத்தம் மட்டும்தான் இருக்கு. ஐயோ அவ நல்லா இருக்காளே, அவன் நல்லா இருக்கானே, என் குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும்தானே, நான் மட்டும்தானே, நான் மட்டும்தானே. வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க, மற்றவங்க நல்லா இருப்பாங்க, அது ஒரு வருத்தமாக இருக்கும். ஐயோ நான் விழுந்துட்டேனே. இப்போ நான் தான் பிஸ்னஸில் லாஸ் ஆகியிருக்கேன், சின்ன வயசுல வேலைக்கு போயிருக்கேன், கஷ்டத்தின் மத்தியில் நான் வாழ்ந்திருக்கேன். வருத்தம்னா என்ன, துன்பம்னா என்ன, இடுக்கன்னா என்ன, வியாகுலம்னா என்ன, மனக்கவலைனா என்ன, மனவேதனைனா என்ன, அழகா புரிந்து கொள்ள முடியும். சில ஜெப குறிப்பு வரும்போது யாராவது சொல்லுவாங்க, அண்ணே ரொம்ப கஷ்டப்படுறோம். அப்போ சில ஜெப குறிப்பு வரும்போது அந்த பாதையில் கடந்து போகும்போது அவங்களுடைய வியாகுலங்கள், அவங்களுடைய இக்கட்டான சூழ்நிலை, இடுக்கண், துன்பம், எந்த மாதிரி பிரச்சனை தான் சரி, அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷன் அந்த வழியில் கடந்து போகும்போது தான் அந்த வேதனையை புரிந்து கொள்ள முடியும். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரலும். அப்ப ஜெபிக்கிற ஒரு ஜெபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரலும், என் பாவங்களை எல்லாம் மன்னித்தரலும். இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம், நம்ம என்ன யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, பாவம் இருக்கிற இடத்துல இருதயத்துக்குள்ள வியாகுலம் இருக்கும். பாவம் இருக்கிற இடத்துல இருதயத்துக்குள்ளே மனக்கவலை இருக்கும். பாவம் இருக்கிற இடத்துல இருதயத்துக்குள்ளே மனவேதனை அதிகமா இருக்கும். அதுக்குதான் ஜெபிக்கிறார், என் இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கி விடும். என் துன்பத்தை பார்த்து, என் வருத்தத்தை பார்த்து, என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க, மன்னிங்க. என் துன்பம், என் வருத்தம் இதெல்லாம் பார்த்து என் பாவங்கள் எல்லாம் மன்னிங்க அப்படின்னு சொல்லி இப்படியே ஜெபிக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டு இருதயம் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தால் நம்மளும் இப்படியே ஜெபிக்கலாம். என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தரலும். ஒரு சின்ன ஜெபமணி முடிக்க போறேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி அப்படியே தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தரலும். எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்க போறோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சுதிரோம்ப்பா. இந்த செய்தியை பார்த்து யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, என் பாவங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்து மன்னித்தரலும்.
என் துன்பத்தையும் என் வருத்தத்தையும் பார்த்து மன்னித்தரலும். எங்களுடைய பாவங்கள் எல்லாம் பார்த்து மன்னித்தரலும். யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கிறாங்களோ, தாவீது ராஜா ஜெபித்தது போல உம்முடைய சமூகத்தில் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தரே சந்திக்கணும்ப்பா. நீங்க சந்திச்சா மட்டும்தான் அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும். பாவங்கள் மன்னிக்கப்படும், பிரச்சனை மாறும், உபத்திரம் மாறும். கர்த்தர் மனம் இறங்குங்க, கர்த்தர் மனம் இறங்குங்க. யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டு தாழ்த்துறாங்களோ அவங்களுடைய பாவத்தை மன்னித்து அந்த குடும்பத்துக்கு சேமத்தை கட்டளிடுங்க. எல்லா தேசத்துல ஜனங்களையும் உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இன்பமான தூக்கம் தாங்க. தேசத்துக்குள்ளே அப்பா போர் நடக்கு, நிப்பாட்டுங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் மேல இருக்கட்டும். சரீரத்தில் பலவீனத்தோடு எந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்காங்களோ கர்த்தருடைய கரம் தொட்டு சுகமாக்கட்டும்ப்பா. உம்முடைய தழும்புள்ள கரத்தினால சுகமானிலன்னு பேச முடியும். குணமாக்கித்தாங்க. இயேசு ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கும். இணைந்துகிற குடும்பம் இயேசு ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்படட்டும். இன்பமான தூக்கம் தாங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்லா சொப்பனங்கள் எல்லாவற்றையும் விளக்கிடுங்க. எல்லா நாட்டுள்ள ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் இந்த செய்தி கேட்டாங்களோ சுகம், பலன், ஆரோக்கியத்தை கட்டிடுங்க. கற்பத்தினிக்கா ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ தேவைகளை சந்திங்க. எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்கு சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. வேற வேற நாட்டுக்குள்ள இருக்கிறாங்க, இந்த குடும்பத்தை கர்த்தர் வேலை அடைங்க, ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கணும். சிறு பிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும். நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க, நைட்டு டிரைவிங் லைன்ல இருக்காங்க, கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோட கொடுக்கட்டும். பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா நாச மோசங்களுக்கு விலக்கி ஆசீர்வதிங்க. பெரிய இந்த குடும்பம் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. எங்க வீட்டுக்குள்ள யூத ராஜசிங்கம் வாங்க, எங்க இதயத்துக்குள்ள வாங்க. எங்க வீடு முழுதும் தேவனோட அக்னி பற்றி விடட்டும். முன்னும் பின்னுமா தேவ தூதர் உலாவி கொண்டுட்டும். உங்களுடைய ரத்த கொட்டைகளை வேலடைங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோட ஆவியை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். துதிக்கிற துதியோட எலும்பகத்தை கிருபை செய்யுங்க. கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனை, தனிப்பட்ட வாழ்க்கை பிரச்சனை, எந்தெந்த பாவ அடிமையில எல்லா கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்குமே சமாதானத்தை தாங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனிதனோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.